ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் கட்டில் ரெஜிரோ பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா த லெஜண்ட் ஹீரோ அகாடமி ஆனர் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மண்ணோட எபிசோட் நம்பர் 1 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கூட அங்கே ஒரு லைக் போட்டு பாருங்க. அப்போ தான் அந்த மண்ணுவா நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். எனக்கும் அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் 1 ஸ்டார்டிங்கில் ஒரு புதிய சகாப்தம் தொடங்குது. 5000 வருஷம் முன்னாடி உலகம் அழிகிற நிலைமையில இருந்துச்சு. ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருந்துச்சு எல்லாருக்குமே. அந்த ஆபத்துல இருந்துட்டு எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்கும், மனித இனம் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போறதுக்கும், அவங்கள அழிவுல இருந்து காப்பாத்துறதுக்கும், அந்த உலகத்தை அழிவுல இருந்து காப்பாத்துறதுக்கும் ஒரு 4 கிரேட் ஹீரோஸ் உருவானாங்க. அங்கதான் இரோபஸ்ங்கிற ஒரு ஈவில் லார்டு இருந்தான். அந்த கிரேட் ஈவில் லார்டோட சண்டை போடுறதுக்காண்டி ஒரு 4 ஹீரோஸ் உருவானாங்க. அவங்கள முதலாவதா எல்வன்கிற ஆர்க் மேட்சும் த பாயட் சாராப் சுனாவும், கூடவே டுவான் மாஸ்டர் ஸ்மித் த டிவைன் பிளாக் ஸ்மித் வானாவும், அதோட தைரியம் நிறைஞ்ச பீஸ்ட்மேன் வாரியரான அரானோ, அப்புறம் கடைசி டிராகன் இல்ல, அவங்க தான் த டிராகன் ஆஃப் த வாய்ஸ் கிங் லிசினாஸும் 5000 வருஷம் முன்னாடி ரொம்ப பயங்கரமா ஒரு கிரேட் வார்ல சண்டை போட்டாங்க. அதுல 5ஆவதா ஒருத்தன் வந்து சேர்ந்தான். அவன் தான் கேய். அந்த வார்ல கிட்டத்தட்ட எல்லா ஹீரோஸும் இறந்துட்டாங்க. உயிருக்கு ஆபத்தான சுச்சுவேஷன்ல கடைசியா லிசினாஸ்ங்கிற டிராகன் போராடிக்கிட்டு இருந்துச்சு. கெயிலுங்கிறவன் தன்னோட மேஜிக்கை பயன்படுத்தி எப்படியாச்சும் அவங்கள காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நிறையா ட்ரை பண்ணான். என்ன ஆனாலும் சரி, அவனை நான் காப்பாற்றி ஆகணும்னு அவனும் பயங்கரமாக ட்ரை பண்ணான். அப்போ இதெல்லாமே காலம் கடந்து போச்சு, இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகனும் சொல்லுச்சு. அதோட நம்மளோட முதல் சந்திப்பு உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்போதான் நம்ம இந்த உலகத்தை காப்பாற்றணும்னு சொல்லி சபதம் எடுத்தோம். நானும் இந்த உலகத்தை காப்பாற்றணும்னு நினச்சேன். ஆனால் என்னை மன்னிச்சிடு, எல்லாத்தையும் இப்போ நான் உன்கிட்ட தான் விட்டுட்டு போகிறேன். என்னோட இதயத்தை நீ எடுத்துக்கோ கெயில். உன் மேலே தான் நான் எல்லா நம்பிக்கையும் வச்சுருக்கேன். தயவு செஞ்சு இந்த உலகத்தை காப்பாத்து, உன் மேல முழு நம்பிக்கையும் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இறந்து போயிடுது. கெயிலும் இந்த இதயத்தை தனக்குள்ள எடுத்துக்கிட்டு தன்னோட காமரட் சிறப்புக்காக பழி வாங்குறதுக்கும் இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கும் தன்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் போராடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் உறுதிமொழி எடுத்தான். அவனும் அங்கிருந்து கிளம்பி போக, என்ன ஆனாலும் சரி, என்னோட மொத்த உடலை எரிஞ்சு சாம்பல் ஆனாலும் சரி, என்னோட மொத்த உடலை எரிஞ்ச மண்ணோட மண்ணாவே போனாலும் சரி, உன்னை நான் கொன்னுட்டு தான்டா சாவேன், உன்னோட சோலை கன்சியூம் பண்ணாம விட மாட்டேன் எரபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சண்டைக்கு முன்வரான். இதுவரைக்கும் நீங்க பார்த்தது எல்லாமே ஒரு ஆரம்பம் தான். இனிமேதான் உண்மையான ஹீரோவோட சகாப்தமே தொடங்குது. ஒரு உண்மையான ஹீரோவா கெயில் அப்பதான் உருமாறினான். அந்த ஈவில் எராபஸையும் எந்த பயமும் இல்லாம தனியாளா எதிர்கொண்டான். அவங்களுக்கு நடுவுல ஒரு பெரிய சண்டையே நடந்துச்சு. அந்த சண்டை எப்படி இருந்துச்சுன்னா, அந்த வானமே உடைஞ்சு விழுகிற அளவுக்கும் இந்த பூமியை அதிர்ற அளவுக்கும் பயங்கரமான சத்தத்தோட இருந்துச்சு. இது எல்லாத்துக்குமே காரணம் வைஸ் கிங் லீசினாஸோட சாக்ரிஃபைஸுக்கு தான் நம்ம நன்றி சொல்லி ஆகணும். முடிவுல கீரோகையில் அந்த ஈவில் லார்ட் எரோபஸை தோக்கடிச்சு உலகத்துக்கு அமைதியை கொண்டு வந்தான் அப்படின்னு ஒரு அம்மா தன்னோட மகனுக்காக அவன் மாவீரன் ஆகணும் அவன மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை எல்லாமே சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டும் இதை நீ 100 தடவைக்கு மேலே சொல்லியிருப்போமான்னு சொல்ல, ஆனால் லியோக்கு இதுதாங்க ரொம்ப பிடிக்கும். லியோக்குன்னா அம்மா இந்த ஹீரோ பிகினிங் ஸ்டோரியை மறுபடியும் சொல்லட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த குழந்தையோட உடம்புல ஏதோ மாற்றம் ஏற்படுது. அதுவுமே இந்த ஸ்டோரி சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ரியாக்ஷன் கொடுக்குது. அப்போ அந்த 5000 வருஷம் முன்னாடி என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்னுமே தெளிவாக காட்டுறாங்க. ஹீரோ கெயில் அந்த ஈவில் எராபஸை தோக்கடிச்சக்கப்புறம் வானமே ஒளி வீசுற அளவுக்கு பெரிய புகழோட நின்றுகிட்டு இருந்தான். அப்ப திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு 5000 வருஷம் கழிச்சு திரும்பவும் ரீஎன்கான்சன் ஆயிட்டான். அது மட்டும் இல்லாம அந்த ஹிஸ்டரி புக்லயே வேற யாருக்குமே இடம் இல்லை, அவனுக்கு மட்டும்தான் அந்த இடமே இருந்திருக்கு. அதாவது ஹிஸ்டரி புக்ல அவனோட பேர் மட்டும்தான் இருக்கு, மற்ற ஹீரோஸோட பேர் எதுவுமே இல்லை. அதோட பாத்தீங்கன்னா சாப்டர் 0 முடியுது. சாப்டர் 1 ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ராயல் ஸ்கூல் டெலான தான் காட்டுறாங்க. எல்லாருமே அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஸர், அதாவது ஒரு டீச்சர்னு சொல்றாரு. அவரும் பாத்தீங்கன்னா இந்த 5000 வருஷம் முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா, அப்பதான் ஹீரோ அப்பியர் ஆனாரு. அதே சமயம் லோயர் வேர்ல்டுல பல சேஞ்சஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு அந்த டீச்சரும் சொல்லியிருப்பாரு. அதோட இந்த வருஷம் ராயல் ஸ்கூல் டெலன் தான் லூமின்ஸ் அகாடமியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்த போறாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க அதுல கலந்துக்கிட்டு பாஸ் ஆகி ஃபியூச்சர்ல ஒரு ஹீரோவாக கூட சான்ஸ் இருக்கு. சரித்திரத்துல உங்களோட பேர் கூட ஹீரோவா பொன்னெழுத்துக்களால பொறிக்கப்படலாம். என் ஸ்டூடெண்ட்ஸ் மேல எனக்கு அதிகமான நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ ஜாலியா தூங்கிட்டு இருந்திருப்பான். டீச்சரும் கிளாஸ் ஆகாமனிடா லியோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கத்துறாரு, உனக்கு எல்லா மெட்டீரியலும் கோர்ஸும் தெரியும் அப்படிங்கறதுனால நீ நல்லா தூங்கிட்டு இருக்கியா, சரி இப்ப என்னோட கேள்விக்கு தான் பதில் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு 5000 வருஷம் முன்னாடி ஹீரோ ஆகிறதுக்கு என்ன மாதிரியான ரிச்சுவல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா லேசியா இருந்துச்சு. அதுவா, நீங்களே உங்களுக்கான நேமையும் உங்களுக்கான தகுதியுமே ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மத்தவங்க எல்லாருமே உங்களை மதிக்க போறாங்க அப்படின்னு சொல்ல, இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ லியோ ப்ளோ, ஹவுஸ் ஆஃப் ப்ளோவர்ஸ். இருந்தவன் நான் இந்த இடத்துல இவனை லியோ ப்ளோவான்னு கூப்பிட்டுக்கிறேன், எனக்கு அதுதான் ஈஸியா இருக்கு. இப்ப டீச்சரும் டென்ஷன் ஆகிட்டு வேற யாராச்சும் ஆன்சர் பண்ண விரும்புறீங்களான்னு கேட்க, அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டும் பாத்தீங்கன்னா முன்னொரு காலத்துல கடவுள் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு வழி இருந்துச்சு, அதாவது ஹோலி ரிச்சுவல். இதை யூஸ் பண்ணி தான் ஹீரோவை செலக்ட் பண்ணாங்க.
அப்படின்ட்டு இதையுமே பிரேம் ரிச்சுவலா சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளா அதை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரிச்சுவல் ஆஃப் பிளட்டை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வாத்தியாரும் பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட்பா, அருமையா சொன்ன, நீ தான் அடுத்த நம்ம கண்ட்ரியோட ஜீனியஸ் மேஜிக் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாராட்டியிருப்பாரு. இவன் தான் பார்த்தீங்கன்னா குல்வின் டிராடன், அதாவது டிராடன் ஹவுஸை சேர்ந்தவன். இப்போ டீச்சரும் பார்த்தீங்கன்னா உங்க மேல எனக்கு அதிக நம்பிக்கை இருக்கு, எல்லாருமே லூமின்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோ மனசுலாம் முன்னாடி கடவுளை சந்திக்கிறது எல்லாமே அல்வா சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. கோழி ரிச்சுவல் ஆகுது, கோழி ஆகுது, இவனுங்க தான் இப்படி பண்ணி இப்போ கடவுளை சந்திக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு மிராக்கல் கிஃப்ட் தான் காட்ஸ் லோயர் வேர்ல்டுக்கு ஹீரோவை சென்ட் பண்ணது அப்படிங்கிறது. கிரேட் ஹீரோஸை சண்டை போட்டு தூக்கடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஹீரோஸை கிரேட் ஹீரோஸை கொண்டாடினாங்க. ஆனா ஏன் நான் மட்டும்தான் இந்த புக்ல இருக்கேன், வேற யாரோட பேருமே ஏன் ஹிஸ்டரியில இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே சோகமாயிருப்பான். இப்ப பசங்களாம் பாத்தீங்கன்னா கிளாஸ் விண்டோ வழியா ஜெடிங்கர் கிளானோட அந்த சிம்பிள் பார்த்து வியப்பாயிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா யாரையுமே கண்டுக்கிடாம திங்க் பண்ணிட்டு இருந்திருப்பான். அப்ப இந்த ஜெடிங்கர் ஃபேமிலி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஸ்கூலுக்குள்ள வந்திருப்பாங்க. இப்ப இவங்க தான் ஜெடிங்கர் செலிவியாவா அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க தான் ஜெடிங்கர் ஃபேமிலி சேர்ந்தவங்களா அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் வியப்பாகிட்டு இருக்கு. இப்ப எல்லாரையும் பாத்தீங்கன்னா ஆடிட்டோரியம் வர சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜெடிங்கர் ஃபேமிலி ஸ்கூலுக்கு விசிட் பண்ணதால. அப்ப ஹீரோட்ட பக்கத்துல இருந்த அந்த குல்வின்கிறவன், டேய் லியோ நீ அங்க போறியா, அங்க ஜெட்டிங்கர் ஃபேமிலி ஒன்று நோட்டீஸ் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிதான நீயும் அங்க போற, நீ அதை பத்திலாம் கவலைப்படாதா அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்ல, நம்ம லியோவும் பாத்தீங்கன்னா நான் வீட்டுக்கு போறேன்டா, உன்ன மாதிரிலாம் எனக்கு இந்த மாதிரி விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் காட்ட நேரம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதை நான் அசிங்கப்படுத்தி விட, அவனும் பாத்தீங்கன்னா டே கேட்டு அசிங்கப்பட்டனே அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு, நான் செலிவியா என்னோட ரைவல்ரா, அவளை நான் சந்திக்கணும் அப்படிங்கிற கண்டிதான் நாங்க போகணும்னு நினைக்கிறேன், மற்றபடி எனக்கு வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவனும் சொல்ல, நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சரி சரி போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பியிருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு போயிட்டு அவனோட ட்ரைனிங் கிரவுண்டு போயிருப்பான். அப்ப ட்ரைனிங் கிரவுண்டு வந்திருப்பான். வந்துட்டு பயங்கரமா ட்ரெயின் பண்ணிட்டு திறமைக்கு முக்கியமான ஒரு அர்த்தமே விடாமுயற்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு, போன லைஃப் பாடியை விட இந்த லைஃப் பாடி ரொம்பவுமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஸ்வாட ட்ரைனிங் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருப்பான். அப்ப நீங்க எதை பத்தி இவ்வளவு ஆழமா யோசிச்சுக்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஹீரோ ஃபோர்ஸா ஸ்வாட எடுத்துட்டு வெட்ட வர, நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அவன் ஸ்வாட வச்சுட்டு தடுத்திருப்பான். அவனும் தடுத்துட்டு இந்த மாதிரி ஆம்போஸ்டிக்கெல்லாம் வச்சுக்கிட்டு என்கிட்ட நீங்க எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்களும் பாத்தீங்கன்னா நம்ம சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குல்ல, சரியா சண்டை போட தெரியாதவங்களாம் லூமின்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் இல்ல, அதுக்குள்ள என்ட்ரன்ஸ் கூட ஆக முடியாது, அதனால இந்த ஃபைனல் டெஸ்ட்ல நீ எப்படி சண்டை போடுறதுங்கிறத நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பாத்தீங்கன்னா அவங்களும் பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ண வந்திருப்பாங்க. ஹீரோவும் பாத்தீங்கன்னா லைட்டா ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி தான் இருந்திருக்கும். அவங்களும் பாத்தீங்கன்னா நான் இன்னுமே உங்ககிட்ட ஹார்டா தான் சண்டை போடணும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அவங்களும் அட்டாக் பண்ண வர, ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாஸ் மாதிரி போட்டு நீங்க இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக தான் என் மேலே அன்பு காட்டுறீங்க இல்லையாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அம்மா. அவங்களும் பார்த்தீங்கன்னா நீ முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே நல்லா தான் பிளாக் பண்றேன், ஆனால் இப்போ நான் உன்னை ஷூட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கொடூரமாக அவங்களும் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வந்திருப்பாங்க. அப்போ நான் கொஞ்சம் அதிகமாக தான் ஸ்ட்ரைக் பண்ணிட்டோனோ அப்படின்னு அவங்களும் பார்த்துறாங்க. ஏன்னா ஹீரோவோட அம்மா இல்லையா, அவங்க பையன் மேலே அவங்களுக்கு அக்கறை இருக்கும் இல்லையா. அப்போ ஹீரோ நோக்கி அந்த சோடம் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வந்திருக்கோம். ஹீரோவோட அம்மாவும் லியோ உன்னால டாச் பண்ண முடியுமா, உன்னால டாச் பண்ண முடியாம போயிருமோ அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பயத்துல பாத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் பாத்தீங்கன்னா அதை டாச் பண்ணியிருப்பான். டாச் பண்ணி அவனுக்கு கிடைச்ச ஓப்பனிங் யூஸ் பண்ணி அவங்க அம்மாவையும் லாக் பண்ணியிருப்பான். அவங்க அம்மாவும் கீழே விழுக, நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா நீங்க ஓகேவாமான்னு கேட்க, ஹீரோவோட அம்மாவுக்குமே ஷாக்கா இருந்திருக்கும். இந்த பையனுக்குள்ள இன்னும் எவ்வளவு டேலண்ட் தான் மறைஞ்சிருக்கு, இன்னும் எவ்வளவு தூரம் தான் இவன் வளர்ந்து வர போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்லேயே பார்க்க, அதுக்கப்புறம் அவங்களும் எந்திரிச்சிட்டு லியோ நீ இன்னுமே அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல கலந்துக்கணும் தான் நினைக்கிறியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த லூமின்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பத்தி சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ ஆகிறதுக்கான அகாடமி, அதாவது ஹியூமன் ஹீரோ ஆகிறதுக்கான அகாடமி. ஹியூமன்ஸ் தவிர மிச்சம் இருக்கிற 4 ரேசஸ்ல அவங்களோட ஹவுஸ் லிமிட்டை தாண்டி அவங்க வளர்ந்து வந்து ஹீரோ ஆயிருப்பாங்க. ஹீரோக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காது, அவனுக்கு இப்பதான் அந்த வாய்ப்பே கிடைச்சிருக்கும். 5ஆவது வந்த நம்பிக்கை ஹீரோக்கு இப்பதான் அவனுக்கு ஒரு ஹவுஸ் இருந்திருக்கும். அவனுமே அவனுக்கான வாய்ப்பை உருவாக்கிட்டு இப்ப அவனும் முன்னேறி போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவனுமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் இதுல கலந்துக்க போறேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவோட அம்மாவும் ஜெடிங்கர் கிளான் மெம்பர் இங்க வந்திருக்காங்கப்பா, நம்ம மனுஷனுக்கு தான் அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா ஜெடிங்கர் கிளான் மெம்பர்ஸா அவங்க ஏன் இங்க வரணும் அப்படின்னு கேட்க, அவங்களும் பாத்தீங்கன்னா ஆமா எனக்குமே பர்சனலா அவங்க வரதுல விருப்பம் இல்லதான், ஆனா இருந்தாலும் அந்த ஜீசஸ் ஜெடிங்கர் ஃபேமிலியோட வைஸ் பேட்ரியாக், அதனால அவர் ஃபேவரை கேட்கும்போது என்னால மறுக்க முடியுமா, அதோட அவர் கண்டிப்பா உனக்கு இங்க வந்து ஜெடிங்கர் ஃபேமிலியோட ஆரா பிரீத்திங் மெத்தட கத்துத்தரதா சொல்லியிருக்காரு, அதனால நெக்ஸ்ட் இயர் நீ கண்டிப்பாவே லூமின் அகாடமில போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஜெடிங்கர் ஆரா டெக்னிக்கா, ஆனா அம்மா எனக்கு இந்த இயரே நான் போயிட்டு அந்த அகாடமில சேர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவங்களுமே வந்து சேர்ந்திருப்பாங்க அந்த இடத்துக்கு. அப்ப அவங்க கூட பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்திருப்பா இல்லையா, அவளோட நேம் தான் பாத்தீங்கன்னா செலியா ஜெட்டிங்கர். அவளும் பாத்தீங்கன்னா ஏன் நம்ம இந்த இடத்துக்கு வந்து தங்கணும், நம்ம ஏதாச்சும் ஹோட்டல்ல போய் தங்கிருக்கலாமே, இந்த சின்ன ஹவுஸ்ல நம்ம வந்து தங்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க, இந்த சாப்டர் இங்கே முடியுது நண்பா. நிறைய பேர் நினைக்கலாம் என்னடா நம்ம நிறைய மானுவா சஜஸ்ட் பண்ணோம், ஆனா இவன் நாட்டுக்கு வேற ஏதோ ஒரு மானுவா போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். ஆனா நீங்க சஜஸ்ட் பண்ணதுல பாதி மானுவாக்கு மேல யூடியூப்லயே இருக்கு, அதுவும் தமிழ் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு சேனல்ல இல்ல 2 சேனல்ல எக்கச்சக்கமான சேனல்ல போட்டிருக்கானுங்க. அதுல லார்ட் ஆஃப் இன்சைட்லாம் நான் ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டேன் நீங்க சஜஸ்ட் பண்ணக்கப்புறம், நானுமே அதை எடுத்துட்டு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அப்பதான் ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ இது ஆல்ரெடி யூடியூப்ல நிறைய பேர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானுமே சரி மத்த மானுவா ஏதாச்சும் போட்டிருக்காங்களா பற்றி செக் பண்ணி பார்த்தேன். நீங்க சஜஸ்ட் பண்ணல முக்காவாசி மானுவா யூடியூப்லயே
தமிழ் எக்ஸ்பிளனேஷன் போட்டிருக்காங்க. பத்தாக்குறைக்கு நானுமே இதுல ஒரு வீடியோ ரெடி பண்ணி வேற கொண்டு வந்துட்டேன். சரி அதுவுமே வேஸ்ட் பண்ணிட்டு நேத்தே அந்த வீடியோ போட்டிருக்க வேண்டியது. நல்ல வேளை அந்த கமாண்டை பார்த்ததுனால நான் போடல. அதனாலதான் இந்த மனுவை கண்டினியூ பண்றேன். இந்த மனு உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனால கண்டிப்பா பாருங்க. அதோட இன்னுமே நீங்க சஜஸ்ட் பண்ண நிறைய மனுவா பாத்தீங்கன்னா தேடி பார்த்தாலும் கிடைக்க மாட்டேங்குது. எந்த வெப்சைட்ல போயிட்டு படிக்கிறீங்கன்னு எனக்கும் தெரியல. நானும் எக்கச்சக்கமான வெப்சைட்ல தேடி பார்த்தேன். ஒரு சில மனுவெல்லாம் கிடைக்கல. லெஜண்ட் ஆஃப் நார்த்தன் பிளேடு அப்புறம் இன்னும் ஒரு சில மனுவெல்லாம் நீங்க போடணும்னு சொல்லி கேக்குறீங்க, எனக்கு புரியுது. ஆனா பாக்குறவங்களுக்கு அனிமேஷன் நல்லா இருந்ததுதான் அந்த மனுவாவே பார்க்க பிடிக்கும். புரிஞ்சா யூடியூப்ல போடாத வேற ஏதாச்சும் நல்ல மனுவா இருந்தா சஜஸ்ட் பண்ணுங்க. நான் அதையுமே சேர்த்து 2 மனுவா போடலாம்னு சொல்லிட்டு தான் பாக்குறேன். நான் ஆக்சுவலா வேற மனுவா தேடி போட்டிருக்க வேண்டியது, இங்க கிடைச்சது வேற மனுவா. ஆனா இந்த மனுவா உண்மையிலேயே செமையா இருந்துச்சு. இந்த மனுவா எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு சேனலை மறக்காம யாராச்சும் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் பாத்தீங்கன்னா உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாட்டா பை பை கைஸ்.